ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, மதுரையில் இருக்கிற பாண்டி கோயிலுக்கு தாங்க நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இது ஒரு அன்பிளான்ட் ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எப்படினாலும் ஒரு 2 டேஸ் கழிச்சு வர வேண்டியது தான். பட் முன்னாடியே வரலாமே அப்படிங்கிறதுனால டைம் கிடச்சப்பே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி டிரைவர் வச்சு தான் பாதி தூரம் வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப லாங்காக போகிறதுனால கார்லேயும் இடம் இருக்காது அப்படின்றதுனால என் ஹஸ்பண்டே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம நேராக வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 5 to 5:30க்குள்ளே நம்ம அங்கே ரீச் பண்ணிட்டோம்னா பாருங்கள், நாங்கள் போன டைமில் வந்து ரொம்பவே கும்பலாக தான் இருந்துச்சு. ஏன்னா சித்ரா பௌர்ணமி இல்லையா, ஸோ அதனால எல்லாருமே வேண்டுதலோடு வந்திருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் வேண்டுதல் வைக்கிறதுக்காக தாங்க வந்திருந்தோம். ஸோ கஷ்டம் நிறையா இருந்தால் தான் நம்ம கடவுளை தேடணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த விலாக் எடுக்கிறதுக்கு காரணம் கூட அதுதான். நான் வந்துட்டு மனசில் வச்சுக்கணும், இந்த நாளை நினைவில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து நான் வீடியோவாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் கடவுள்கிட்ட. ஸோ அவருக்கு நடத்தி கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு வேண்டி அதெல்லாம் பழிச்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்கினார் இல்லையா, ஸோ அதனாலே என்னவா தெரியலை, மதுரை ஃபுல்லாகவே மழையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து திருச்சியில் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பெல்லாம் இப்போ மழை இங்கே பெஞ்சிட்ருக்கு. நேற்று நாங்கள் அங்கே இருந்த டைம்லேயும் நல்ல மழைங்க. ஸோ மழையில் வந்துட்டு ஒரு ஹீட் இல்லாமல் நல்ல ஒரு சாமி தரிசனம் தான் சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் முடிச்சுட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அர்ச்சனை இதெல்லாம் கவரில் போட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னே இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ரிட்டன் வந்துட்டு திருச்சிக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி கலரிங் புக் வாங்கியிருந்தா, அதை ஓப்பன் பண்ணியே கொடுத்து ஆகணும்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களையும் சரின்ட்டு காலுக்கடியில் உட்கார வச்சாச்சு. உட்காந்துட்டு அவங்க ஆசை தர விளையாடி முடித்தோன்னே கொஞ்ச நேரம் கழித்து அவங்களும் தூங்கிட்டாங்க. இப்படியே நம்ம வந்துட்டு திருச்சி வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் ஆன்மீக பயணம் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.